வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? வணக்கம், நான் அனுவர்ஷினி. நுங்கம்பாக்கம் தான் வீடு. இன்னைக்கு கற்கோடியம்மன் கோவில் வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா அந்த கோவிலுக்கு வந்துருக்கீங்க? நான் குழந்தையிலேருந்தே வந்துட்டு தான் இருக்கேங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் ஹெரிடிட்ரியாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாரும். ஓகே, இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான அதிசயங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க. உங்களோட வாழ்க்கையில அப்படி நடந்த விஷயம்னா என்ன சொல்லலாம்? அதிசயங்கள் இல்லை, அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் எல்லாமே. இன்னைக்கு மகாமகம் ரொம்ப ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு கன்னியர் பூஜை பண்ணியிருந்தாங்க. 7 கன்னியர் பூஜை. அது எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணுறாங்க இந்த மாதிரி. அது ரொம்ப விசேஷமாக போன வருஷம் நடத்தியிருந்தாங்க. எங்களால் மிஸ் பண்ணிட்டு வர முடியல. இந்த வருஷம் கலந்துக்கணும் கண்டிப்பாக அப்படின்றதுனால வந்து கலந்துக்கிட்டோம். எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இருந்துச்சு. நாங்க நுங்கம்பாக்கம் அப்போ ஸ்ட்ரீட்ல இருந்து வரோம். கற்கோடியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா வந்துகிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, எங்க நேட்டிவ் இங்க தான் வந்திருக்கோம். நாங்க இப்போ மேரேஜ் ஆகிட்டு வேற இடத்துக்கு போயிட்டோம். அப்புறம் திருப்பி இங்க வந்திருக்கோம். இந்த பூஜை ரொம்ப இங்க பிரபலமா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. கோவில் அம்மனும் சக்தி வாய்ந்தவங்க. இன்னைக்கு மகாமகம் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான விஷயங்கள் ஞாபகம் வரலாம். இங்க சப்தகன்னிகளை வச்சு ஒரு பூஜை பண்ணியிருந்தாங்க. ஆமா, எங்களுக்கு குலதெய்வம் சப்தகன்னிமாரு செங்கல்பட்டுல இருக்காங்க. அவ்வளவு தூரம் போக முடியாட்டியும் இங்க வந்து நம்ம தரிசிச்சுக்கலாம். எப்படி இருந்தது அந்த பூஜை? ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அவங்க உடுக்கெல்லாம் அடிக்கிறப்போ அப்படியே புல்லரிச்சு போச்சு. ரொம்ப பக்திமயமா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், வேற என்ன சாமி கிட்ட கேட்கறது தான். அதுதான் கற்கோடியம்மன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம். இங்க கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு சொல்லுவாங்க. இங்க சேத்பட்டு, அப்புறம் வந்து கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கத்துக்கு சேர்த்த அம்மன் சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த நிறைய பேர் குலதெய்வம். ஆடி மாசம்னா நிக்க இடம் இருக்காதுங்க. எங்க வீட்டு சைட்ல இருக்க நிறைய பேருக்கு குலதெய்வம் இங்க வருவாங்க. 4வது வாரம்லாம் திருவிழா மாதிரி நடக்கும். ஆடி மாசம்னா ரொம்ப கிராண்டா நடக்கும் இந்த செலிப்ரேஷன். சில பேர் வந்து இங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல சக்சஸ் நடந்ததா சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனலா ஏதாவது நடந்ததுங்களா? கண்டிப்பா நம்ம வேண்டிக்கிட்ட அம்மா நல்லபடி அருள் கொடுப்பாங்க. நம்ம அதான் திருஷ்டியெல்லாம் சுத்தி போடுவாங்க, வந்து அடி பிரதட்சணம் பண்ணுவாங்க, வேப்பிலை சாத்துவாங்க. வேண்டுதல் நிறைவேறுது. அதனால தானே கூட்டம் வர்றாங்க சாமியை. நன்றி. தேங்க்யூ.